வானவில் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. இப்போல்லாம் நம்ம உடலில் நிறைய பிரச்சனைகள் வருது. அதில் வர ஒரு பிரச்சனை தான் சிறுநீரக பிரச்சனை, அதாவது கிட்னி ப்ராப்ளம். இதயத்தில் ஒரு பிரச்சனைனா அதை பற்றின விழிப்புணர்வு நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் கிட்னியில் ஒரு ப்ராப்ளம்னா அதை பற்றின விழிப்புணர்வு மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு இல்லை. அதை பற்றிலாம் பேச தான் இன்றைக்கி நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க டாக்டர் பிரியா. இவங்க ஜென்ரல் மெடிசன் மட்டும் இல்லாமல் நெஃப்ராலஜிஸ்ட், சிறுநீரக நிபுணர். இவங்க கிட்ட கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, அதில் வர பிரச்சனை என்னென்ன, அதுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ மேம். ஹலோ, வெல்கம் டு அவர் ஷோ. தேங்க்யூ மேம். இப்போ கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கேட்கணுன்னே ஒரு கேள்வி நான் வச்சுருக்கேன். இந்த குழந்தைங்களை தண்ணி குடிங்க, அதாவது தண்ணி எல்லாரையும் குடிங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் குழந்தைங்களை குடிக்க வைங்கன்னு சொல்கிறாங்க. எங்கள் அக்கா பசங்க கிட்ட தண்ணி குடிக்க சொன்னால் குடிக்கவே மாட்டானுங்க. பாட்டில்ஸை வந்து கலர் கலராக வாங்கி கொடுத்தாவது குடிப்பாங்கன்னு நினச்சா அப்பயும் பண்ணுறது இல்லை, அப்படியே எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சிடுறது. அவங்களுக்கு எப்படி தண்ணி குடிக்க வைக்கிறது? ஏன்னா தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறீங்களா, அது எப்படி தான் செய்கிறது? நம்ம பாடியில் 60 to 70% is made of water. So water is almost more than half of our bodyயோட composition. And in kids இது even more important because body temperature hydration-நால தான் regulate ஆகும். First thing. Second, nutrient transport கூட because of water. Third thing, all the toxins bodyல urine வழியா remove ஆகணும்னா hydration adequate ஆகணும். Now how do you know குடிச்ச தண்ணி போதுமா இல்லையா? Urine color has to be pale yellow. ரொம்ப dark concentrated yellow இருந்துச்சுன்னா you understand it is not enough. குடிக்கிற தண்ணி அளவு பத்தல. It is concentrated, having concentrated urine. At the same time, you don't want ரொம்ப white-ஆ போனோம்னா it's over hydration. That is not requirement. யூஸ்வலி அடல்ட்ஸ்க்கு பேசும்போது we say drink as per thirst. உங்கள் தாகம் பொறுத்த வரைக்கும் தண்ணி குடிங்க. பட் சில்ட்ரன் they don't realize this. ஸோ அதனால we have to remind them, ஞாபகப்படுத்தி தண்ணி குடிக்கணும். Send water bottles to them every 20 minutes. Say outdoor play பண்ணுறாங்கன்னா every 20 minutes ஒரு sips of water எடுக்கலாம். But in the name of hydration, sugary drinks, packaged drinks is not allowed. அது hydration கிடையாது. It's going to cause more harm because இதில் எல்லாமே there's a lot of added salts, added sugar which is not good for the body as such for children. Tender coconut is a very good way of hydrating. Buttermilk, homemade buttermilk is a very good way of hydrating. In water, you can at home maybe add, just give them plain water that you can, put in an interesting cup or with a straw. Make it interesting for them and அந்த மாதிரி தண்ணி குடிக்கலாம். That is how I would recommend. மேம், அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தா இப்போ இளநீ, மோர் இதெல்லாம் குடிச்சாலுமே அது தண்ணிக்கு ஈக்குவலாக இது பண்ணுமா? இட் இஸ் குட் ஹைட்ரேஷன். ஆமாம், கண்டிப்பாக இளநீர் and more and homemade buttermilk, not packaged கிடையாம it is a good source தான். Except only kidney disease இருக்கவங்களுக்கு டெண்டர் கோகனட் எடுக்கக்கூடாது. ஏன்னா பொட்டாசியம் அளவு இட்ஸ் ஹை. certain conditionsல அவங்க சொல்லியிருப்பாங்க எடுக்கக்கூடாது. apart from that, for children in general it's a very good source. நல்ல source of hydration தான் இளநீர். இப்போ குழந்தைங்க இவ்வளோதான் தண்ணி குடிக்கணும், பெரியவங்க இவ்வளோதான் தண்ணி குடிக்கணும்னு எப்படி மேம் தெரியும்? நோ, பேசிக்லி தண்ணி குடிக்கிறது நம்ம தாகம் பொறுத்த வரைக்கும் தான். the brain gives you signal, okay, drink water. அதுதான் நமக்கு தாகமாக தோணுது first thing. பட் in children அவங்க அதை இக்னோர் பண்ணுவாங்க. they tend not to think. so அதில் நம்ம நோட்டீஸ் பண்ணுற certain symptoms of dehydration சொல்கிறது dry lips, dry tongue, they look visibly pale. அந்த மாதிரி எக்ஸசிவா ஸ்வெட் பண்ணிட்டாங்கன்னா it's better to immediately hydrate, start giving them hydration. டாக்டர், இப்போ இது மாதிரி இப்போ தண்ணி குடிக்கணும்னு நம்ம சொல்கிறோம், சம்டைம்ஸ் குழந்தைங்க குடிக்கவே மாட்டாங்க, என்னதான் நம்ம சொல்லி புரிய வச்சாலும் குடிக்க மாட்டாங்க. அது எதனால டாக்டர்? See, the problem is awareness கிடையாது. people don't have the awareness of problems. தண்ணி குடிக்காதனால என்ன issues வரலாம். most common to start is dehydration. அதனால body temperature regulate ஆகாம they can become get heat stroke, heat exhaustion, அந்த மாதிரி நிறைய problems வரலாம். to start off with, அது first. followed by urine infection வர risk அதிகமாகலாம். kidney stones form ஆகிற risk is higher in these people. so there are multiple hydration கம்மியானா there are a lot of issues that can happen. இப்போ வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து பெரியவங்களுக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே தெரியும். சின்ன பசங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருமா? கண்டிப்பாக, பிகாஸ் தீஸ் ஆர் டூ எக்ஸ்ட்ரீம் ஏஜ் குரூப்ஸ். ஒன்று சின்ன பசங்க, தட் இஸ் less than 12 years, and the other is above 65 or 70 years. These two age groups தான் ரொம்ப high risk of dehydration. கிட்ஸ்க்கு யூஸ்வலி அட்லீஸ்ட் பேரண்ட்ஸ் வில் சே ட்ரிங்க் வாட்டர், பாட்டில் கொடுத்துருவோம். பட் வாட் ஹேப்பன்ஸ் இன் எல்டர்லி, இந்த 65 years above or 70 years above people, தண்ணிக்கு ஆக்சஸ் இருக்காது, அவங்க போய் எடுக்க மாட்டாங்க. சடன்லி தே லேண்ட் அப் எமர்ஜென்சிக்கு வந்துடுவாங்க வித் ஆல்டர்ட் சென்சோரியம். ஸோ என்னது காமனாக நம்ம பார்க்குற ப்ராப்ளம் என்னன்னா once in 2 days or once in 3 days எமர்ஜென்சியில் வர ஒரு எல்டர்லி பேஷண்ட்
நினைவு தெரியாமல் மாற்றி பேசி வர பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் மோஸ்ட் காமன் காஸ் இன் தீஸ் பேஷண்ட்ஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் லோ சோடியம். டிஹைட்ரேட் ஆகி லோ சோடியமில் வர ஒரு இஸ் அ ப்ராப்ளம். there's lack of awareness in these things. So hydration especially summer seasonல is very important. and hydration சொல்லும்போது do not take these packaged drinks, sugary drinks, இதெல்லாமே எக்ஸசிவாக டீஹைட்ரேட் பண்ணுற தவிர இது இட்ஸ் நாட் கோயிங் டு ஹைட்ரேட். டாக்டர் இப்போ வந்து ஹார்ட்டில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்ற அவேர்னஸ் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ கொலஸ்ட்ரால் அதிகமான ஹார்ட் அட்டாக் வரும். இப்போ வந்து கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணலாம், அதுக்கப்புறம் கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணலாம், இதெல்லாம் வந்து ஹார்ட்க்கு நல்லது அப்படின்ட்டு நமக்கு நிறைய அவேர்னஸ் இருக்குது. சில பேர் இப்போ அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்க லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணுறாங்க. பட் ஆனால் கிட்னியில் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும், அதை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது, எப்படி நம்ம பார்த்துக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. அது ஏன் டாக்டர்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிட்னி எங்கே இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. நான் கிட்னி டாக்டர்னு சொன்னால் கூட நிறைய பேருக்கு அது தெரியலை. என் பையன் கூட ஸோ ஐ ஹவ் டாட் கிட்னி எங்கே வரும்னா எக்ஸாக்ட்லி நம்ம பேக்கில் வர 2 கை. இட்ஸ் 2 organs that are there the back of our body. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், கிட்னி இஸ் லைக் ஒரு நம்ம பாடியில் ஒரு நேச்சுரல் ஃபில்டர் மாதிரி. வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், டாக்ஸின்ஸ், எக்ஸ்ட்ரா வாட்டர் இது எல்லாமே ரிமூவ் பண்ணும். இது தவிர பிபி கண்ட்ரோல் பண்ணுறது இஸ் பிகாஸ் ஆஃப் யோர் கிட்னி. பிளட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோன் கூட கிட்னிலேருந்து தான் வருது. அண்ட் வைட்டமின் டியை ஆக்டிவேட் பண்ணுற ஹார்மோன் கூட கிட்னிலேருந்து வருது. ஸோ ஓவரால் பாடியோட ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறதே கிட்னினால தான் இஸ் அ மெயின் திங் தட் கம்ஸ் இன். டாக்டர் அப்போ விட்டமின் டி ஆக்டிவேட் பண்ணுறது வந்து கிட்னியா? அதுவே இவ்வளோ நேரம் நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா இது புதுசாக ஒரு நியூஸ் மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ நிறைய பேர் செக் பண்ணும்போதெல்லாம் சொல்கிறாங்களே உங்களுக்குலாம் விட்டமின் டி கம்மியாக இருக்குது, அது ஏன் டாக்டர்? ஆல்மோஸ்ட் 80% of 60 to 80% of Indian population vitamin D கம்மியாக இருக்குது. இட் இஸ் அ திங். ஸோ தட் இஸ் வை செக் பண்ணி வி சப்ளிமெண்ட் இஃப் ரிக்வயர்ட் பேஷண்ட்ஸ்க்கு சப்ளிமெண்ட் பண்ணுவோம். நான் கிட்னி ஃபெயிலியர் இருக்காங்க பேஷண்ட்ஸ்க்கு கால்சியம் கம்மியாக இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் ரீசன்ஸ் இந்த வைட்டமின் டி கிடையாதனால, வைட்டமின் டி ஆக்டிவேட்டட் ஃபார்ம் இல்லாதனால. when you give them calcium supplements also நார்மல் அந்த ரெகுலராக கிடைக்கிற கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் அவங்களுக்கு பத்தாது. you have to give them activated vitamin D along with it. அப்போ தான் அது கால்சியமை இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ கிட்னி ஃபெயிலியர் சொன்னீங்கல்ல, அது எதனால டாக்டர் ஆகுது? See, there are many causes. Age-wise causes for kidney failure vary ஆகலாம். ஆனால் worldwide one of the most common cause is diabetes. growing அந்த diabetes increase ஆகுறனால அதனால வர kidney failure is one of the most common causes. இது இல்லாமல் there are multiple other blood pressure, BP control இருக்காதனால, lot of toxins, pain killers more than doctor prescription எல்லாமே எடுக்கிற pain killersனால வர kidney injury இருக்கு. Then there are some autoimmune conditions. அவங்க பாடியே fights its own immunity like SLE, lupus nephritis. This is a very common kidney disease that we see again. Renal stones or obstruction nala kidney problem varudhu. Chinna vayasula there's something called CACUT that you see. That is because of urinary tract abnormalities. This is all age wise nariya காரணங்கள் இருக்கு kidney failure காக. டாக்டர் இப்போ கிட்னியில் ப்ராப்ளம் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னாவே அதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா? ஏன்னா நமக்கு இப்போ ஹார்ட்டில் ஏதோ ஒரு திடீர்னு படப்படன்னு ஆகும், ரொம்ப வேர்த்து கொட்டும், அதில் நமக்கு ஏதாவது தெரிஞ்சிடும் நமக்கு ஏதோ ஆகுது, இல்லை ஸ்கின்ல ஏதாவது அலர்ஜி வருது அப்படின்றத வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுதான் பிரச்சனை. ஆரம்பத்தில் சிம்டம்ஸே இருக்காது. அப் டில் 60 to 70% கிட்னி டேமேஜ் ஆன பிறகு தான் சிம்டம்ஸே ஸ்டார்ட் ஆகும் கிட்னி ப்ராப்ளமில். லைக் கால் வீக்கம் வருது, யூரின் கொஞ்சம் கம்மியாக போகிற மாதிரி, ஃபேஸ் ஸ்வெல்லிங், ஃபேஸ் வீங்குற மாதிரி தெரியுது, பசி எடுக்காமல் இருக்கிறது, ஒரு கான்ஸ்டன்ட் கொமட்டுற மாதிரி சென்சேஷன், இது எல்லாமே மச் லேட்டர். ஸோ அதனால தான் ஏர்லி ஸ்க்ரீனிங் பண்ணோம். டெஸ்ட் பிளட்டும் யூரின் டெஸ்ட் பண்ணால் அண்ட் பிபி செக், you check your blood sugar. இந்த simple test yearly once பண்ணாலே it gives ஒரு early detection பண்ண முடியும். டாக்டர் இப்போ இந்த பிபி, டயபெட்டிக் இதெல்லாம் கண்ட்ரோலாக வச்சுருந்தா கிட்னியில் எந்த ப்ராப்ளமும் வராதா? Sadly பிபி அண்ட் சுகர் தவிர இன்னும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது that affect the kidney. Most common one what we see is கிட்னியில் கல். ஸோ சிவியர் இடுப்பு வலி, யூரின் ரெட்டாக போகிற மாதிரி இருந்துச்சு, யூரின் போகும்போது எரிச்சலாக இருந்தால் it is one of indications for renal stones first thing. இது இல்லாமல் யூரின் இன்ஃபெக்ஷன் மோஸ்ட்லி பெண்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு ஆர் வயசானவங்களுக்கு, இதுதான் 3 higher risk category groups can have urine infection, recurrent urine infection risk இருக்குது இவங்களுக்கு. இது இல்லாமல் autoimmune conditions, lupus nephritis, some other kidney, glomerulonephritis சொல்லுவோம். These are other kidney diseases that happen டயபெட்டிஸும் ஹைப்பர்டென்ஷன் இல்லாமல். கன்ஜெனட்லாவே கிட்னியில் polycystic kidney disease, this is another common kidney issue that we see. டாக்டர் இப்போ வந்து இந்த பிபி, டயபெட்டிக் இதெல்லாம் வந்து நம்ம இப்போ சுகர் கண்ட்ரோல் பண்ணாமல் சாப்பிட்றோம், அதனால் வருது. இப்போது இந்த ஜங்க் ஃபுட்டு, அப்புறம் இப்போ நம்ம லைஃப் மாடிஃபிகேஷனில் நிறைய பேர் வந்து இந்த ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஆல்கஹால் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய ஜங்க் ஃபுட், இந்த லேட் நைட் ஃபுட் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றாங்க. இதனால் கிட்னி எந்த அளவுக்கு பாதிக்குது?
ஸ்மோக்கிங் ஒரு ப்ரூவன் ரிஸ்க் ஃபேக்டர். ஸ்மோக்கிங்னால கிட்னிக்கு போகிற அந்த ரத்த ஓட்டம் சுருங்கி போயிடும். ஸோ ஆல்ரெடி டயபெட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்க்கு கிட்னி பிளட் சப்ளை இன்னும் கம்மியாயிடுச்சுன்னா கிட்னி டேமேஜ் இன்னும் ஃபாஸ்டராக ஆகிற ரிஸ்க் இருக்குது. இஸ் த ஃபர்ஸ்ட் திங். அண்ட் அவங்க மட்டும் ஸ்மோக் பண்ணாமல் பேசிவ் ஸ்மோக்கிங்கில் கூட இந்த ரிஸ்க் இருக்குது. இது நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. அவங்க மட்டும் ஸ்மோக் பண்ணாமல் பேசிவ் கூட இருக்கிறவங்க ஸ்மோக் பண்ணால் கூட இந்த ரிஸ்க் அவங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்றாங்களா, லேட் நைட்டில் ஃபுட் சாப்பிட்றாங்க, இது எந்த அளவுக்கு அஃபெக்ட்? The problem with in the packaged foods or frozen foods எல்லாமே salt content or the sodium content is very high, and this becomes or kidney or the load is too high to process. So that is why we say avoid junk food, avoid பண்ண சொல்லுவோம் in general. டாக்டர், நம்ம இப்போ இவ்வளோ நேரம் கிட்னி பற்றி நிறையா பேசணும். ஏன்னா கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ், கிட்னியில் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும், இந்த மாதிரி நிறையா சொன்னோம். ஆனால் கிட்னியில் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நமக்கு அது சிம்டம்ஸே ஃபஸ்ட்டு தெரியாது அப்படின்றது ஒன்று தெரிஞ்சுது. இப்போ கிட்னியில் வர ப்ராப்ளம்ஸ் தெரியாதுன்னு போது இப்போ அதை நம்ம ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கணும்ல, வருமுன் காப்போம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் கிட்னியை நம்ம எந்த அளவுக்கு பார்த்துக்கணும் டாக்டர்? ஸோ பேசிக் சிம்பிள் டிப்ஸ் சொல்லணும்னா adequate hydration. தாகம் பொறுத்த வரைக்கும் தண்ணி குடிங்க. ட்ரிங்க் approximately about 3 to 4 liters. டாக்டரோட ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லலைன்னா you can have is what we would say 3.5 liters. Salt, don't take extra salt. Added sodium products, frozen products, it's better to avoid is what I'll recommend. Do a regular exercise is something else that I recommend. Another thing, prevention is like one common problem that I see in my hospital is loose stools or பேதியோட patients வருவாங்க. பேதி இருக்கும், வாந்தி இருக்கும், 2 to 3 days அவங்க கம்ஃபர்டபுளாக வீட்டிலே இருந்திருப்பாங்க, வர மாட்டாங்க. யூரின் திடீர்னு ஒரு நாள் ஸ்டாப் ஆகும், ஒரு கம்மியாகும், அப்போ தான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கே வராங்க. That time what happens, கிட்னியில் டேமேஜ் ஆல்ரெடி வந்திருக்கு. Then we start hydrating the patient. சில பேர் அதில் if they come ஒரு ரைட் விண்டோ பீரியடில் வந்துட்டாங்கன்னா ஃப்ளூயிட்ஸ் கொடுத்து ஹைட்ரேட் பண்ணி நம்ம அதை ரிவர்ஸ் பண்ண முடியும். ஆனால் சில பேர் இதில் என்னாகும், டயாலிசிஸ் தேவை இருக்கும். பட் தட் இஸ் அகேன் 2 to 3 செஷன்ஸ் ஆஃப் டயாலிசிஸ் அண்ட் தென் அதுக்கப்புறம் ரிகவரி ஆகிற சான்சஸ் இருக்குது. பட் இது எல்லாமே ப்ரிவெண்ட் பண்ணணும்னா த பெஸ்ட் திங் இஸ் when they have ஒரு லூஸ் ஸ்டூல்ஸோ வாமிட்டிங்கோ அடிக்கடி வருது தெரியுதுன்னா யூ ஹைட்ரேட் யுவர் செல்ஃப் அண்ட் மீட் அ டாக்டர் அட் த ஏர்லியஸ்ட். லேட் பண்ணாமல் மீட் த டாக்டர் அட் த ஏர்லியஸ்ட். நம்ம கண்ணுக்கு தெரியாத இந்த கிட்னியில் வர பிரச்சனைகளுக்கு சிம்டம்ஸும் நமக்கு தெரியாதான். நம்ம கிட்னி 70% பாதிப்படைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பாதிப்பே நமக்கு தெரியும்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ டாக்டர் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அன்டில் தென், திஸ் இஸ் தேவிப்ரியா. இது பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம்.